அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 43வது திவ்ய தேசம். இந்த கோவிலில் 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், அப்புறம் பேயாழ்வார். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் கோயில் என்றால் ஸ்ரீரங்கம், மலை கோயில் என்றால் திருப்பதி மலை கோயில், பெருமாள் கோயில் என்றால் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலை தான் புகழ்ந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இந்த கோயிலுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கோயிலுடைய பிரம்மாண்டமான கோபுரத்தை தான் பார்க்குறோம். இந்த கோபுரம் 130 அடி உயரம், 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி கொடுக்கின்றது. வரதராஜ பெருமாள் கோயில் 24 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் 19 விமானங்கள், 32 தனி சன்னதிகள், 3 பிரம்மாண்டமான வெளிப்பிரகாரங்கள்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய அதி சிறப்பு வாய்ந்த கோயில். நம்ம அடுத்து இந்த கோயிலை பார்க்குறது 100 கால் மண்டபம். இது பார்க்குறவங்க எல்லாத்தையுமே பிரமிக்க வைக்கும் ஆச்சரியமான ஒரு மண்டபம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த 100 கால் மண்டபம் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது. இந்த 100 கால் மண்டபத்தில் இந்த கல் சங்கிலி ரொம்ப சிறப்பான ஒரு வேலைப்பாடாக சொல்லப்படுகிறது. இதை ரொம்ப சில கோயில்களில் தான் பார்க்க முடியும். இது கட்டிடக்கலைக்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. இந்த மண்டபத்திலே ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாகவதம் போன்ற இதிகாசங்களை உட்பட கண்கவரும் சிற்பங்களும் இந்த மண்டபத்தில் அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்களையுமே கலை நுணுக்கங்கள் அமைஞ்ச அழகான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடியதாக இந்த 100 கால் மண்டபம் இருக்குது. நம்ம கோயிலுடைய குளத்தை தான் பார்க்குறோம். இந்த குளத்துக்கு பேர் அனந்தசரஸ். நம்ம குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீராழி மண்டபம் பார்க்கலாம். இதில் கோபுரம் மாதிரி தெரியக்கூடிய இந்த மண்டபத்துக்கு அடியில் தான் ஒரு வெள்ளி பேழையில் அத்திவரதரை வச்சுருக்காங்க. இவரை 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியிலேயே எடுப்பாங்க. லாஸ்ட்டாக 2019 வெளியில் வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரசித்தியாக இருந்தது. அப்போது குளத்துக்கு பக்கத்துலேயே வேணுகோபாலருடைய சன்னதி இருக்குது. அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த குளத்து பக்கத்துலேயே வராகர் சுவாமி, அதுக்கப்புறம் ரங்கநாத சுவாமியுடைய தனி சன்னதிகள் எல்லாமும் இருக்குது. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, பிரம்மா இந்த உலகை படைப்பதற்கு முன்னர் இங்கே வேள்வி செய்து திருமாலை வணங்கி அருள் பெற்ற இந்த தலத்துக்கு பேர் சத்தியவிரத க்ஷேத்திரம் என்ற திருப்பெயரும் இருக்குது. பிரம்மாவோட வேண்டுதலை ஏற்று வேள்வித்தீயிலிருந்து வெளிவந்தவர் தான் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். பிரம்மா கேட்ட வரங்களெல்லாம் கொடுத்ததுனால அவருக்கு வரதராஜர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அங்கிருந்த தேவர்களும் வரங்களை கேட்டதுனால அவங்களுக்கும் வரத்தை கொடுத்ததுனால அவருக்கு தேவராஜர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்குது. பெருமாள் வேள்வித்தீயிலிருந்து வெளிப்பட்டதுனால உற்சவரோட திருமுகத்தில் இன்னும் அக்னியால் ஏற்பட்ட வடுக்கள் இருக்கிறத இன்னும் நம்ம பார்க்கலாம். பெருமாள் அக்னியிலேருந்து கிடச்சதுனால இவருக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தில் மிளகாய் சேர்ப்பதில்லை. இந்த கோவிலில் உற்சவமூர்த்தி தான் ரொம்ப பிரதானம். பக்தர்கள் முதல்ல இவரை சேவிச்சுட்டு அப்புறம் தான் மூலவரியை தரிசிப்பாங்க. நாரத முனிவர், பிருகு முனிவர், பிரம்மதேவர், ஆதிசேஷன், கஜேந்திரன் ஆகியோருக்கு பெருமாள் காட்சி தந்த தலம் இந்த தலம். இங்கே பிரம்மாண்டமான கொடிமரம், தீபஸ்தம்பம், பலிப்பீடம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுடைய திருக்குளத்துக்கு பக்கத்துலேயே கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார்க்குன்னு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சுதர்சன ஆழ்வார் சன்னதி இந்த காஞ்சிபுரத்தில் இங்கே தான் இருக்குது. இவர் 16 கைகளுடன் சங்கு சக்கரங்கள் தாங்கி காட்சியளிக்கிறார். நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய தூண்களை தான் பார்க்குறோம். ஒவ்வொரு தூணுமே நுணுக்கமான வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. எல்லாமே 3D டிசைனில் அமைச்சிருக்காங்க. இந்த தூண்களாக சிங்கங்கள் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதி அற்புதமான வேலைப்பாடுகள் எல்லாமும் அந்த கோயிலை நம்ம பார்க்கலாம்.
கோவிலுக்குள்ளே போனதுமே நம்ம முதல்ல உற்சவ பெருமாளை தான் வந்து தரிசிப்போம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பழமையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமருடைய சன்னதி தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ராமர் வந்து லக்ஷ்மணர், சீதா தேவி, மாருதியோடு இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சன்னதி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இங்கேயும் சுற்றிலும் நிறைய தூண்கள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப பழமையான சன்னதி இந்த ராமருடைய சன்னதி. கோயிலுடைய ஸ்தலமான அரச மரத்தை தான் நம்ம வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். இங்கே கீழே வந்து இந்த மண்டபத்தை தாண்டி இறங்கும்போது படி மாதிரி இருக்குது. அந்த படியில் நம்ம இறங்கி வந்தோம்னா கீழே இருக்கக்கூடிய அரச மரம், அங்கே சுற்றில் இருக்கக்கூடிய சன்னதிகள்லாம் வந்து பார்க்கலாம். அரச மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து கூரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. அவரை நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். பகவத்கீதையில் வந்து கிருஷ்ண பகவானே தன்னோட வடிவமாக குறிப்பிட்ட அரச மரமே இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமாக இருக்கிறதும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த அரச மரத்துக்கு எதிரே வந்து கரிய மாணிக்க வரதர் அப்படிங்கிற பெருமாளுக்கு வந்து தனி சன்னதி இருக்குது. புத்திர பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து அமாவாசையுடன் கூடிய திங்கட்கிழமை நாட்களில் வந்து மரத்தையும் சன்னதியும் சுற்றி வர புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த கரிய மாணிக்க வரதர் சன்னதியோட பெருமை. இந்த கோயிலை வந்து கருட சேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லப்படுகின்றது. வைகாசி பிரம்மோற்சவம், ஆனி சுவாதி மற்றும் ஆடி கஜேந்திர மோட்ச நாளில் வந்து சுவாமி வந்து கருட சேவை வந்து காண்கிறார் இந்த தலத்தில். இந்த கோவிலுக்கு வந்து பல்லவர்கள், சோழர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர பேரரசனும் பலரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது நரசிம்மருடைய சன்னதி தான். நம்ம முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இருக்க கருட பகவானை வந்து பார்த்துட்டு போகிறோம். இந்த ப்ளூ கலராக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து கருட பகவான் இருக்கார். அவருக்கு எதிர்த்த மாதிரியே வந்து சன்னதியில் வந்து அழகிய ஸ்ருங்கர் வந்து இருக்கார். இந்த கோயில் வந்து ஒரு குடவரை கோயில். இங்கே வந்து இந்திரனுக்கு வந்து இவர் வந்து அருள் காட்சி வந்து கொடுத்துருக்காரு. இங்கே வந்து நரசிம்மருக்கான தாயார் வந்து ஹரித்ரா தேவி தனி சன்னதியில் வந்து இருந்து அருள் பாலிக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து மலையாள நாச்சியார் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் வந்து இருக்குது. நரசிம்மருக்கு நாளை என்பதே கிடையாது. பக்தர்கள் வந்து வேண்டினா உடனே வந்து அனுகிரகம் வந்து பண்ணக்கூடியவர் தான் நரசிம்ம பெருமான். அவரை வேண்டி நம்ம எல்லா வரங்களையும் வந்து பெறலாம். வைஷ்ணவத்திலேயே ரொம்ப பெருமையானவர் வந்து ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார். அவர் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் தங்கி பெருமாளை வந்து பல நாளும் வந்து வணங்கி வழிபட்டு வந்திருக்கார். அவருக்கு வந்து பெருமாளும் தாயாருமே வந்து காட்சி கொடுத்ததும் வந்து ரொம்ப சிறப்பான தகவலாக இந்த கோயிலை வந்து இன்னும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இங்கே வந்து பெருமாள் வந்து நின்ற கோலமாக மேற்கு முக மண்டலமாக நின்று அருள் பாலிக்கிறார். இவர் இருக்கக்கூடிய விமானமே வந்து புண்ணியகோடி விமானம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இங்கே பெருமாள் வந்து ஒரு சின்ன குன்றின் மேலே அமைஞ்சிருக்காரு. இவரை பார்க்குறதுக்கு வந்து 24 படிகள் ஏறி தான் வந்து போகணும். இது வந்து காயத்ரி மந்திரத்தின் 24 அக்ஷரங்களை குறிக்கும் விதமாக வந்து அமைஞ்சிருக்கு. இங்குள்ள பெருமாளை வந்து வணங்கினால் வந்து கல்வி, கேள்விகளில் சிறந்த ஞானம், குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவை வந்து கிடைக்கும். ரொம்ப அதி அற்புதமான வரதராஜருடைய சன்னதி தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்னா, இங்கே வந்து தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளிகள் ரெண்டுமே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே சூரிய சந்திரனும் வந்து வச்சுருக்காங்க. இந்த பள்ளி விழுவதால் உண்டாகும் தோஷங்கள், கிரகண தோஷங்கள்லாம் விலகி நமக்கு வந்து க்ஷேமம் வந்து உண்டாகும். நாம் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் என்பதும் ஐதீகம். இந்த கோவிலில் இந்த பள்ளிகளை வந்து தரிசிக்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமானதாக வந்து சொல்கிறாங்க. அடுத்தது நாம் இங்கே இருக்கக்கூடிய தாயார் சன்னதி தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே தாயார் வந்து பெருந்தேவி தாயார் அப்படின்னு வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுறாங்க. பிருகு மகர்ஷி செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் தோன்றிய மகாலட்சுமியை இங்கே வந்து பெருந்தேவி தாயார் என்று போற்றப்படுறாங்க. பெருமாள் சன்னதியிலேருந்து நம்ம வெளியில் வந்தோடனே சுற்றுப்பிரகாரத்திலே வந்து ஒரு தனி சன்னதியில் வந்து தன்வந்திரி பகவான் வந்து இருக்கார். இவர் அமிர்த கலசத்தோடு வந்து வந்தவர். இவரை வேண்டிக்கிறதால நமக்கு வந்து எல்லா வியாதிகளும் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுகின்றது. இதான் தன்வந்திரி பகவானுடைய சன்னதியை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த கோவிலில் தனி சன்னதியில் வந்து பெருந்தேவி தாயார் வந்து இருக்காங்க. இங்கே வந்து தாயாரை வழிபடுறதுனால பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும், குழந்தை பேரு கிட்டும், பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த தாயாரை விடும்போது தீருகின்றது.
அடுத்து நம்ம திருச்சுற்று மண்டபத்திலே வந்து வலம்புரி விநாயகருடைய சன்னதி வந்து பார்க்குறோம். பெருமாள் கோயிலில் விநாயகர் வந்து பார்க்குறது ரொம்ப அதி விசேஷமான ஒன்றாக வந்து இருக்குது. நாம் இப்போ பெருந்தேவி தாயாருடைய சன்னதிக்கு தான் வந்து போகிறோம். தாயார் வந்து படிகள் வந்து அமைச்சிருக்காங்க. படிகள்லாம் மேலே ஏறி தான் வந்து தாயாரை வந்து பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. இவங்க வந்து வேதாந்த தேசிகர் வந்து இங்கே ஒரு தடவை சுவாமியை வழிபட்டு இருக்கும்போது ஒரு ஏழை அவரிடம் வந்து பொருள் வந்து கேட்குறாரு. அவரும் வந்து இந்த ஏழைக்கு பொருள் கேட்டு பெருந்தேவி தாயாரை வேண்டி வந்து ஒரு பாடலும் வந்து பாடுறார். அவருக்கு இறங்கின தாயார் வந்து தங்க மழையே வந்து பெய்ய வச்சாங்களா. அதனால் இவங்களுக்கு வந்து தங்கத்தாயார் என்ற சிறப்பு பெயரும் வந்து இருக்குது. பக்தர்கள் வந்து இவங்களை வந்து தங்கத்தாயார் அப்படின்னே வந்து அழைக்கிறாங்க. தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திவ்ய தேசம் தான் இந்த வரதராஜ பெருமாள் கோயில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் தாயார் இவங்களை வழிபட்டு வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெறலாம். இந்த கோயிலோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீபக்தி சேனல் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.